சிறுத்தைகள் கட்சியில் ஆளுநர் ஷானவாசுக்கு மீண்டும் போட்டியிட சீட் வழங்காதது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கட்சி உடையும் நிலையில் உள்ளது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காட்டுமன்னார்கோயில், செய்யூர், திண்டிவனம், அரக்கோணம், திருப்போரூர், பன்ருட்டி, கள்ளக்குறிச்சி மற்றும் பெரியகுளம் ஆகிய தொகுதிகளில் விசிக போட்டியிடுகிறது. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். செய்யூர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான சிந்தனை செல்வன் களங்காண்கிறார். திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு, அரக்கோணம் தொகுதியில் வழக்கறிஞர் எழில் கரோலின், திருப்போரூர் தொகுதியில் பன்னீர்தாஸ், பெரியகுளம் தொகுதியில் சக்திவேலுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி மற்றும் பன்ருட்டி அப்துல் ரகுமான் ஆகியோர் களம் காண்கின்றனர். ஆனால் சிட்டிங் எம்எல்ஏக்களான எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ் மற்றும் பனையூர் பாபு ஆகியோருக்கு வாய்ப்பு தரப்படவில்லை. அதேவேளையில் திருமாவின் அக்காள் மகளான மாலதிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை கட்சிக்கு அவர் எந்த ரீதியில் பணியாற்றினார் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. கடந்த முறை ஆளூர் ஷானவாஸ் நாகை தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருந்தார். ஆளூர் ஷானவாசுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்து விசிக தரப்பில் கூறுகையில், திமுக அதிமுகவை போல மீண்டும் மீண்டும் ஒரே நபருக்கு வாய்ப்பு வழங்கும் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடாது. இந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1999ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மொத்தமே 7 எம்எல்ஏக்களை தான் பெற்றிருக்கிறோம். இந்த நிலையில் மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கே வாய்ப்பு வழங்கினால் பல ஆண்டு காலமாக கட்சிக்காக உழைப்பவர்கள் விரக்தி அடைவார்கள் என்பதால் ஆளூர் ஷானவாஸ் உள்ளிட்ட 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கின்றனர். அதேவேளையில் விசிகவின் இளைஞர்கள் தரப்பில் கூறுகையில், இந்த கட்சியில் 6 பொது தேர்தல்களில் தொடர்ச்சியாக போட்டியிட்டவர்களும் உள்ளனர். ஆரம்ப காலகட்டத்தில் தலித் அமைப்பாக பார்க்கப்பட்ட விசிக இன்றைக்கு பொது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆளுநர் ஷானவாஸ் போன்றவர்களின் உழைப்பு முக்கியமானது. அவருக்கு எந்த வகையில் தொடர்பில்லாத நாகை சட்டமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்த போது அங்கும் வெற்றி பெற்றவர். எந்த சர்ச்சைகளுக்குள்ளும் சிக்காதவர். கடந்த முறை தோல்வியடைந்த வன்னியரசுக்கு சீட் வழங்கியது நல்லதுதான். அதேவேளையில் வெற்றி பெற்ற ஷானவாசுக்கு சீட் வழங்காதது எங்களுக்கு நெருடலையே ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு ஆகியோருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் மூவரும் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தையும் புறக்கணித்தனர். அவர்கள் மூவரையும் திருமா தொடர்பு கொள்ள முயன்ற சூழலிலும் அவர்கள் பேச முன்வரவில்லை. துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலும் முதன்மை செயலாளர் பொறுப்பிலும் இருக்கும் சிட்டிங் எம்எல்ஏக்கள் உயர்நிலை குழு கூட்டத்தில் பங்கேற்காதது கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவேதான் எம்எல்ஏக்களை அழைத்து பேசி ஆசுவாசப்படுத்த முயன்றார் திருமாவளவன். ஆனால் மூவருமே அதற்கு தயாராக இல்லை. எனவே முகநூல் தேரலையில் பேசிய திருமாவளவன், சிட்டிங் எம்எல்ஏக்கள் மூவரின் செயல்பாடுகள் மீது எனக்கு விமர்சனம் இல்லை. எஸ் பாலாஜியை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன். அவரது சட்டமன்ற செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததாக அமைச்சர்களே சொன்னார்கள். பனையூர் பாபுவும் அப்படித்தான். ஷானவாஸ் மீது எனக்கு பெரும் மதிப்பு உண்டு. நாகப்பட்டினம் தொகுதி நமக்கு கிடைத்திருந்தால் அவருக்கு நிச்சயம் சீட் கொடுத்திருப்பேன். ராயபுரத்தில் போட்டியிட விரும்புகிறார் என்றதும் சரி, அவரை ராயபுரத்தில் நிறுத்திவிடலாம் என எண்ணினேன். ராயபுரம் கிடைக்கவில்லை. பிறகு பல்லாவரம் தொகுதியை கேட்டபோது தேமுதிகவுக்கு தருவதாக சொல்லிவிட்டார்கள். இறுதியில் பொது தொகுதியாக திருப்போரூரும் பன்ருட்டியும் தான் கிடைத்தன. நீண்ட நாள் கட்சியின் பயணிக்கிற அப்துல் ரகுமானும் சீட் கேட்டதால் ஷானவாசிடம் பேசிக்கொள்ளலாம் என அப்துல் ரகுமானுக்கு சீட் கொடுத்தேன். 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் வருத்தம் இருந்தால் என்னிடம் வந்து முறையிடலாம், கட்சி பணிகளை தொடரலாம் என்று கூறியுள்ளார். விசிகவில் இப்படி பிரச்சனை என்றால் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் அவரை விட்டு தெரித்து ஓட தொடங்கியுள்ளனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார். அவருக்கு மீண்டும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு கொடுத்துள்ளார் ஸ்டாலின். பன்னீர்செல்வத்தோடு திமுகவில் இணைந்த உசிலம்பட்டி ஐயப்பன், ஓபிஎஸ்ஸின் மகன் ரவீந்திரநாத் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஐயப்பன் ஓபிஎஸ் துரோகமளித்து விட்டதாக புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் திமுகவுக்கு சென்றதை ஜீரணிக்க முடியாத அவரது ஆதரவாளர்கள் இப்போது மெல்ல மெல்ல அதிமுக பக்கமே திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகளான கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர்கள் எம் வடிவேல், தாமோதரன் ஆகியோர் அதிமுகவில் மீண்டும் இணைந்துள்ளனர்.
தமிழகம் முழுவதிலும் இருந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மீண்டும் தங்கள் தாய் கழகமாக அதிமுகவை நோக்கி திரும்ப தொடங்கியுள்ளனர். இதிலே குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், தென் மாவட்டங்களில் தேவ சமுதாய வாக்குகளை குறிவைத்து ஓபிஎஸ்ஐ சுற்றுப்பயணம் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார் ஸ்டாலின். ஓபிஎஸ்ஸின் இந்த சுற்றுப்பயணத்தில் கூட அவரோடு ஏற்கனவே இருந்த ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர்களும் இப்போது அதிமுகவை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நமது பிரச்சனை ஓபிஎஸ் மட்டும்தான், அவரது ஆதரவாளர்கள் அல்ல. அவரது ஆதரவாளர்கள் எப்போதுமே அதிமுக தொண்டர்கள் தான். எனவே எல்லா மாவட்டங்களில் இருந்தும் மீண்டும் அவர்களை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு வாய்மொழியாக அறிவுறுத்தியுள்ளார். எனவே ஓபிஎஸ் பக்கம் இருந்த நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் அனைவரும் அதிமுக பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்களுக்கு அதிமுகவில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறதாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.